ஹலோ வெல்கம் டு seasonbuds. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ஒரு கிறிஸ்பியான ரெசிபி ஜிலேபி தாங்க. வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அன்ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. எனக்கு கடையில் போடுற மாதிரி அந்த ஷேப் வரல, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெசிபி அதே டேஸ்ட்டில் இருந்ததுனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க சூப்பரான ஒரு ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜிலேபி செய்கிறதுக்கு 200 கிராம் மைதா எடுத்திருக்கோம். ஸோ 15 to 20 வரைக்கும் நம்ம ஜிலேபிஸ் நம்ம போடுற சைஸை பொறுத்து நீங்கள் இதில் செய்யலாம். ஸோ இது கூடவே நம்ம இப்போது கிறிஸ்பினஸ்க்காக கடலை மாவு சேர்க்க போகிறோம். நம்ம சவுத் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஜிலேபிக்கும் ஜாங்கிரிக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இது மைதாவில் செய்கிறது ஜிலேபி, உளுத்த மாவில் செய்கிறது ஜாங்கிரி. ஸோ அதை நான் இங்கே கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ இது கூடவே நம்ம கடலை மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. இன்னமும் நான் இந்த ஜிலேபி செய்யும் போது யாருமே ஒத்துக்கல, என்ன ஜாங்கிரி இப்படி இருக்குது, ஏன்னா அவங்க ஜிலேபின்னு தான் அதை சொல்லுவாங்க. அதனால் எப்படி இப்படி செஞ்சுருக்கேன், உளுத்த மாவில் தானே செய்யணும், சாஃப்டாக தானே இருக்கணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கிடச்சிது எனக்கு. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்ததுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்க்க போகிறோம். கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும், நல்ல பைண்டிங்காக இருக்கும். அதனால் நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம நல்ல புளிச்ச தயிர் சேர்க்க போகிறோம். இந்த ஜிலேபி மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிக்கணும். நல்லா புளிக்கிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். நீங்கள் ரொம்ப டைம் எடுக்க முடியாது ஜிலேபி சுடுறதுக்கு, நான் சீக்கிரம் ஜிலேபி பண்ணி ஆகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நாள் நல்லா புளிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி தயிராக எடுத்து ஒரு 2-3 கரண்டி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பொதுவாக ஜிலேபி செய்கிறது பார்த்தீங்கன்னா 8 hours to 9 hours நல்லா மாவு புளிக்க விடணும். புளிக்காத தயிர் சேர்த்து நம்ம புளிக்க விடுவோம். நம்ம புளிச்ச தயிர் சேர்த்துருக்கிறதுனால நான் ஒரு 5 hours உங்களுக்கு எடுத்து ரெடி பண்ணிட்டேன் ஜிலேபி. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக தான் நான் பிசைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா மாவு புளிச்சு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் தளர்வாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்னு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது 5 hours ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஜீரா சிரப் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு மாவு போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சேர்க்குற மாவை பொறுத்து நீங்கள் இனிப்பு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அது கூட அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. சிரப் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, நல்லா கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் அது மேலே ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு மிதந்துட்டு வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம அதில் குங்குமப்பூ சேர்க்க போகிறோம். ஸோ குங்குமப்பூ பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது நல்லா சர்க்கரை கரைஞ்சாச்சு, குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ நல்ல கலரையும் கொடுக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஷாப்பில் இருக்க மாதிரியே டேஸ்ட் கிடைக்கணுன்னா கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் நீங்கள் என்ன கலர் விருப்பமோ சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம், இல்லைனா எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். நான் மாவில் ஃபுட் கலர் சேர்க்கலை, நான் சிரப்பில் சேர்க்குறேன். ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஆரஞ்சு கலர் சேர்த்தாச்சு, அதில் கொதிச்சுட்டே இருக்குது. இது கூடவே நம்ம ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் காய்ச்சிடாதீங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக பார்த்து சுகர் சிரப் காய்ச்சி எடுக்கணும். ஸோ இப்போது நம்ம நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு, இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து மாவு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவில் ஃபுட் கலர் சேர்க்க வேணான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்கள் மாவில் சேர்த்திங்கன்னா நீங்கள் சுடுற எண்ணெயும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் நம்ம நெய்யும் கொஞ்சம் சேர்த்து பண்ண போகிறதுனால அந்த எண்ணெயை அடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சிரப்லேயே சேர்த்துக்கோங்க ஃபுட் கலரை. அடுத்து மாவு பார்த்திங்கன்னா நம்ம கெட்டியாக தான் பண்ணியிருந்தோம். இப்போது நல்லா 5 மணி நேரம் ஊறினதுனால கொஞ்சம் தளர்வாயிருக்கும். இப்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு திக்கான பேட்டராக கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம எண்ணெயை ஒரு கடாயில் சூடு பண்ண போகிறோம்.
நெய் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட நிறைய நெய் இருந்ததுன்னா நெய் அதிகமாகவும் எண்ணெய் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நெய் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மீதி ஃபுல்லாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி நம்ம ஷேப் பண்ண வேண்டியது தான். எனக்கு வந்துட்டு கரெக்டான ஷேப் வரல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் புளியறதுனால எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஷேப்ஸ் கிடைக்கல. பட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு 5-6 இது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஷேப் வந்துட்டு நல்லா ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ ரொம்ப டேஸ்டான ஒரு டெசர்ட் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக எடுக்கணும். பாதியிலே எடுத்துடாதீங்க, நல்லா கிறிஸ்பியானதும் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஜிலேபி கிடைக்கும். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெள்ளையாக எடுக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் கிறிஸ்பி இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வதன்னு ஆயிரும். ஸோ நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து இதை சுகர் சிரப்பில் ஊற வைக்க போகிறோம். அதே மாதிரி சுகர் சிரப்பில் ஊற வைக்கும் போது நான் இங்கே சூடாகவே எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா சுகர் சிரப் வந்துட்டு உங்களுக்கு நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் வந்து ஜிலேபி சுட ஆரம்பித்தோம். அதனால் அதில் கொஞ்சம் சூடு கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதை சூடாக சேர்க்கும் போது உங்களுக்கு சிரப் வந்து சீக்கிரம் வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ நம்ம நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ வந்து ரொம்ப நேரம் சிரப்லேயே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 15 to 20 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு எடுத்து வெளில வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஜிலேபி வந்து ரெடி ஆயிரும். கிறிஸ்பியான லைட்டாக புளிச்ச டேஸ்ட்டோட ஸ்வீட்டாக ஒரு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா சைஸ் கண்ணாப்பினான்னு போட்டிங்கன்னு வந்துட்டு இது பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஜிலேபி மாதிரி போட்டு சுட்டி எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜிலேபிக்கு மாவு ரொம்ப புளிச்சிருக்கணும், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். மாவு எந்தளவுக்கு புளிச்சிருக்கோ அந்தளவுக்கு ஜிலேபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்த இந்த ஜிலேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.